புதிய சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கங்கள். ஈசனே சிவகாமி நேசனே என ஈன்ற தில்லை வாழ் நடராஜனே. ஈசனின் பொற்பாதங்களை போற்றி வணங்கி இந்த தித்திக்கும் திங்கட்கிழமை காலை பொழுதில் உங்கள் அனைவரையும் உங்கள் இல்லத்தின் வரவேற்பறைக்கே வந்து சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் ஆதிகால பரிகாரங்கள், ஜோதிடம், பிரசன்னம் குறித்த பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்வதற்காகவும் உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் விளக்கம் அளிப்பதற்காகவுமே நம்முடைய அரங்கிற்கு வருகை தந்திருக்கிறார் பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சாவழி உதித்த பிரசன்ன ஜோதிட ஞானி டாக்டர் சுபம் மாரிமுத்து ஐயா அவர்கள். வாங்க அவரை வரவேற்கலாம். வணக்கம் ஐயா, நல்லா இருக்கீங்க? வணக்கங்க, நல்லா இருக்கிறேங்கம்மா. அனைவருக்கும் வணக்கம். பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுபம் மாரிமுத்து திருப்பூர்லேருந்து இந்த பதிவு உங்களுக்காக. ஐயா, நம்ம திதிகள் குறித்து வார வாரம் பேசுறோம். அதுக்கு முன்னாடி நேயர்கள் உங்ககிட்ட பேசணும்னு ஆவலா இருக்காங்க. பேசிட்டு நம்ம தொடரலாம். ஐயா வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ, வணக்கம்மா. எங்கிருந்துமா பேசுறீங்க? நாங்க சென்னையில இருந்து பேசுறோம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்குமா 25 வயசு ஆகுது. இந்த மீடியாவுல படிச்சிருக்கிறான். சரிங்கம்மா. கும்பராசி, புரட்டாதி நட்சத்திரம், மிதுன லக்னம். நல்லதுமா. வேலை இன்னும் கிடைக்கலமா. கண்டிப்பாமா. வேலை சம்பந்தமா தானே கேட்க போறீங்க? நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. வணக்கம்மா. வணக்கம் சார். வணக்கம். அதாவது பூரட்டாதி நட்சத்திரம் கும்பராசியில் பிறந்திருக்காரு. இந்த தொழில் ஸ்தாபனம் நம்மளுக்கு அந்த தடையாக இருக்கிறதுனால இந்த தொழில் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு கோவில் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வாங்க. அதாவது மதுரையில் பெரியார் பஸ் நிலையம் பக்கத்தில் இன்மையிலும் நன்மை தருவார் கோயில். அந்த கோயிலோட பேரே அதுதான். நிறைய பேர்த்துக்கு இந்த டவுட் இருக்குது. அது என்னங்க சார் இன்மையிலும் நன்மை தருவார்? இன்மைனா இல்லை, இல்லாதவரையும் நன்மையாக்கக்கூடியவர் தான் இன்மையிலும் நன்மை தருவார். இந்த கோவிலில் போய் சாமிக்கு ஒரு 5 விளக்கு தீபம், சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டு வாங்கி அர்ச்சனை பண்ணி அந்த கோவிலில் சாமி கும்பிட்டு வாங்க. பூரட்டாதி நட்சத்திரக்காருக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கும். நன்றிங்கம்மா. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? ஹலோ. வணக்கம்மா. எங்கிருந்துமா பேசுறீங்க? கோயம்புத்தூர்ல பேசுறேம்மா. நல்லதுமா. யாருக்காகமா கேட்க போறீங்க? பையனுக்கு. உங்க மகனுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், வயது சொல்லுங்கம்மா. திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம், டேட் ஆஃப் பர்த் 95 ஜூன் 1. என்ன கேள்விமா? திருமணத்துக்கு. கண்டிப்பாமா. நீங்க ஐயா கிட்ட பேசுங்கம்மா. அம்மா வணக்கங்க. ஐயா வணக்கம். ஐயா வணக்கங்க. என்ன நட்சத்திரங்கம்மா சொன்னாங்க? திருவாதிரை நட்சத்திரம், மிதுன ராசி, மீன லக்னம். வெரி குட். அதாவது 95 டேட் ஆஃப் பர்த். அதாவது திருவாதிரை நட்சத்திரம், திருவாதிரை. இந்த திருவாதிரை நட்சத்திரம்ங்கிறது யாருடைய நட்சத்திரம்னா சிவனுடைய நட்சத்திரம். இந்த ஆன்மாவை பாதுகாக்கக்கூடிய சக்தி யாருக்கு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காருக்கு இருக்குது. 3 சிவன் இருக்குது. ஆத்மலிங்கம்ங்கிறது ஒன்று இருக்குது, ஆன்ம சிவன்கிறது ஒன்று இருக்குது. இப்படி யாராவது ஒருத்தருக்கு ஜாதகத்தில் திருவாதிரை நட்சத்திரத்தில் யாராவது ஒருத்தர் பிறந்திருந்தாங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரத்துக்குன்னே ஒரு ஐதீகம் ஒன்று உண்டு. இது அசுவனிலேருந்து ஆரம்பிச்சிங்கன்னா 6வது நட்சத்திரம், அசுவனிலேருந்து 6வது நட்சத்திரம் திருவாதிரை வரும். இந்த 6வது நட்சத்திரத்தில் ஒரு வெற்றியான நட்சத்திரம் தான் திருவாதிரை. இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு திருமண வாழ்க்கை நல்ல விதமாக அமையணும் அப்படின்னு சொன்னால் பாருங்கள், பிரதோஷத்தன்னைக்கு வீட்டிலேயே சந்தனத்திலேயே லிங்கம் செஞ்சு அந்த பிரதோஷத்தன்னைக்கு வீட்டிலேயே அந்த பூஜை பண்ணணும். சாமிக்கு தேங்காய் பழம், பூ மாலை, கல்கண்டெல்லாம் வாங்கி அர்ச்சனை பண்ணி சந்தனத்தில் லிங்கம் பிடிச்சு வச்சு சந்தனலிங்கம்னு பேர் வச்சு அந்த கொடுக்கு 3 பிரதோஷத்துக்கு நீங்கள் பூஜை பண்ணுங்கள். அந்த வீட்டில் ஒரு நறுமணம் ஏற்படும், அந்த வீட்டுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி ஏற்படும். இதனால் அந்த கோவிலில் போய் நீங்கள் கும்பிட்டு வீட்டில் சந்தனலிங்கம் பிடிச்சி வச்சா அடுத்த மாதங்கும் போது அந்த லிங்கமாக அது கெட்டியாயிரும். அதுக்கப்புறம் 3 மாதத்துக்கு 3 லிங்கம் பிடிச்சி வைங்க. பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு கல்யாணம் உறுதியாகி நல்லபடியாக திருமணம் முடிஞ்சிருச்சுன்னா அதே சந்தனலிங்கத்தை எடுத்துகிட்டு போய் அதைய பன்னீர் ஊற்றி கரைசி சிவன் மேலே அபிஷேகம் பண்ணுங்கள். உங்கள் குடும்பம் நல்லாயிருக்கு. அழைத்ததற்கு நன்றிம்மா. வணக்கம். நேரம் நல்ல நேரம், யார் பேசுறீங்க? வணக்கம். இணைப்பில் தான் இருக்கீங்க, நீங்கள் பேசலாம். ஐயா
நம்ம வழக்கமா பேசுறது வந்து நம்ம திதிகள் குறித்து பேசுவோம். சென்ற வாரம் வந்து நம்ம சப்தமி திதி வரைக்கும் பார்த்தோம். இந்த வாரம் நமக்கு அஷ்டமி திதி குறித்து பார்க்கலாம். அந்த திதியில பிறந்தவங்களுக்கு என்ன சிறப்பு, என்ன சவால்கள், என்ன மாதிரியான ஆதிகால பரிகாரங்கள் செய்யலாம், என்ன மாதிரியான கோயிலுக்கு போகலாம் ஐயா? ரொம்ப சந்தோஷம். அஷ்டமி திதி, அஷ்டமி, எல்லாரும் அஷ்டமினா எந்த காரியம் அஷ்டமியில் செய்யக்கூடாதும்பாங்க. இந்த அஷ்டமி என்பது ஒரு பெரிய ஒரு விஷயம். என்னென்னு கேட்டிங்கன்னா, எல்லா கோவில்லையுமே கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணுவாங்க. அந்த கால பைரவருக்கு அஷ்டமி அன்னைக்கு பூஜை பண்ணுறது அது என்ன முழுமையான பலன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நம்ம திருவாதிரை என்பது நம்ம வீட்டில் கால பைரவரை நம்ம வீட்டில் வளர்த்துறோம். அதுக்கு நம்மளுக்கு நேர் எதுக்காலேயே அது கால பைரவர் உட்கார்ந்துருக்குது. எப்போவுமே காலத்தை நிர்ணயம் பண்ணக்கூடியவர் கால பைரவர். சித்திரபுக்தர் சொல்லிட்டாரா, உங்கள் வீட்டில் நான் கால பைரவரை வந்து நான் அனுப்பிச்சி வச்சுருக்கேன், உங்களோட நல்லது கெட்டது எல்லாத்தையும் அது கணக்கெடுத்து என்கிட்ட கொண்டு வந்து ஒப்படைக்கிறதுக்கு தான் நான் கால பைரவரை உங்கள் வீட்டில் படைச்சிருக்கேன். அதனால் நீங்கள் எப்போவுமே ஒரு சாப்பாடு சாப்பிடும்போது அந்த காலத்தில் பெரியவங்க முன்னோர்கள் எல்லாம் ஒரு படி சாப்பாடை எடுத்து நம்ம சாப்பிடாததுக்கு முன்னாடியே ஒரு இலை போட்டு சாப்பாடு குழம்பு எல்லாம் போட்டு பிசைஞ்சு கால பைரவருக்கு வச்சுட்டு தான் சாப்பிடுவாங்களாம். அந்த குடும்பத்தில் எவ்வளோ பெரிய கெட்ட நேரம் இருந்தாலும் அந்த கால பைரவர் சரி செஞ்சிருவாராம். அப்போ பாருங்கள், அஷ்டமி தேதியில் பிறக்கிறாங்க. அஷ்டமி தேதியில் யார் பிறந்தா? கண்ணன் பிறந்தார். இந்த கண்ணன் எதுக்காக இந்த உலகத்தில் போராடினார்? பூமியோட சொத்தை வந்து அவருக்கு வேணுங்கிறதுக்காக போராடினார். அப்போ எப்போவுமே பாருங்கள், அஷ்டமி தேதியில் யாராவது ஒருத்தர் பிறந்தா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பூமி மேலே ஒரு ஆசை இருக்கும், பூமியை காப்பாற்றி வைக்கணுங்கிற எண்ணம் இருக்கும். இதனுடைய சக்தியாகப்பட்டது அவங்களுடைய வாழ்க்கையில் பார்த்திங்கன்னா ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும். அப்போ இந்த அஷ்டமி தேதியில் யாரெல்லாம் ஒருத்தர் பிறந்தாங்களோ கால பைரவர் கோயிலில் போய் ஒரு அபிஷேக பூஜை பண்ணி உங்கள் ஜனன ஜாதகத்தை கொண்டு போய் சாமி பாதத்தில் வச்சு தேங்காய் பழம் பூ மாலை கல்கண்டு வச்சு அர்ச்சனை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தீங்கன்னா உங்கள் காலமும் நல்ல காலமாக மாறும். இதை கண்டிப்பாக செய்யுங்க, நல்லதே நடக்கும். நன்றிங்க ஐயா. ஐயா, அதாவது அஷ்டமி திதின்னு பற்றி சொல்லும் போது கோகுலாஷ்டமியை பற்றி சொன்னீங்க. அதாவது கண்ணனுக்கும் இதற்கும் நிறைய தொடர்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. மேலும் நிறைய சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கலாம்னு ஆசைப்படுறோன்னு சொல்லணும் ஐயா. ரொம்ப சந்தோஷம். அதாவது ஒரு பெண்ணை வந்து பெண் பார்க்க போகிறீங்கன்னா ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஆதிகால பரிகாரத்தை சொல்லியிருக்கேன். ஒரு பெண்ணை பார்க்க போகும்போது அஷ்டமி தேதியில் பிறந்தாலோ இல்லை ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தாலோ கண்ணனோட அம்சத்தில் பிறந்திருப்பாங்க. புல்லாங்குழலும் மயிலரகும் கையில் எடுத்துகிட்டு போனால் அந்த பெண் வந்து நம்மளைய வந்து வாழ்கிறதுக்கு சரின்னு சொல்லிடுவாங்களாம். அந்த காலத்தில் புல்லாங்குழலும் மயிலரகும் கையில் எடுத்துகிட்டு போகணுமா. நம்ம மறைச்சும் கூட வச்சுக்கலாம், ஆனால் புல்லாங்குழலும் மயிலரகும் எடுத்துகிட்டு போனால் அந்த பெண் பார்க்க போகும்போது சகனமும் நல்லா இருக்குமா, அந்த பார்த்த பெண்ணே வந்து நம்மளை பிடிச்சிருக்குதுன்னு சொல்லிடுமா. அப்போ ராதை இது கண்ணனாக மாறிடுமா. ஏன் அப்படி? கண்ணன் என்ன கையில் வச்சுருந்தார்? தலையில் மயிலரகு வச்சுருந்தார், கையில் புல்லாங்குழல் வச்சுருந்தார். புல்லாங்குழலில் சரிகம பதனிசை 7 ஓட்டை, 7ஆம் மடம் தான் கல்யாணம். இந்த மயில் வச்சு அந்த மயிலை கொண்டு வந்தார். அப்போ ஆதி காலத்தில் முன்னோர்கள் இது எல்லாம் வச்சுக்கிறத ஒரு பரிகாரமாக நம்ம கிரியேட் பண்ணுறோமா இல்லையா? அப்போ இதெல்லாமே ஒரு இது இருக்குது பாருங்கள். அப்போ இதெல்லாம் அந்த காலத்தில் இதை செஞ்சாங்க. அதே அஷ்டமி தேதியில் யாராவது பெண்கள் இருந்தாங்கன்னா இது ஒரு கேள்வி கேட்பாங்க. ஆண்களுக்கு வந்து அந்த கேள்வி என்னங்கம்மா, இந்த பெண்களா இருந்தா என்ன பண்றது அப்படின்னு கேட்க. ஆமாங்க, ஆண்கள் வந்து மயிலரகம் புல்லாங்குழலை எடுத்துட்டு கையில் வச்சுட்டு போனால் அவங்களுக்கு பெண் பார்க்க போன சகனம் நல்லா இருக்கு, கல்யாணம் கூடிருங்க. அதே மாதிரி பெண்களுக்கும் ஒரு ஆதிகால பரிகாரம் சொல்லணும் இல்லைங்களா? அதனால் ஒரு மண் கலயத்தில் ஒரு வெண்ணெயை கையில் எடுத்து அந்த வெண்ணெய் வச்சுருந்திங்கன்னா கண்ணனுக்கு வெண்ணெய் ரொம்ப பிடிக்கும். அப்போ அது காலத்தில் பார்த்தீங்கன்னா நிறகுடம் தண்ணியோட நிறகுட ஸ்வீட்டோடு போய் வலது கால் எடுத்து வச்சு அந்த படியை தட்டி விட்டுட்டு குத்து விளக்கு ஏற்றுறக்கு ஒரு பெண் போவாங்க. அப்போ நிறகுடம் தண்ணி கொண்டு போவாங்க. அப்போ கல்யாணம் முடிஞ்சு நீங்கள் நிறகுடம் தண்ணி எடுத்து வீட்டுக்குள்ளே போகிறீங்க. இது அப்படி இல்லை. மண் கலயத்தில் வெண்ணெயை நிரப்பி வெண்ணெயை கையில் வச்சு சாமி கும்பிட்டு அவங்க கையில் வெண்ணெய் இருந்தால் இந்த கண்ணன் எதுக்கு ஆசைப்பட்டார்னா உரியில் இருக்கக்கூடிய அந்த வெண்ணெய் எடுத்து ஆசையாக சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டார். அப்போ அந்த வெண்ணெய் கையில் இருந்தால் இவருக்கு அந்த வெண்ணெய் பிடிக்குது, வெண்ணெய் கையில் வச்சுக்கிற அந்த பெண்ணை பிடிக்குது. அப்போ இந்த வெண்ணெய் கையில் கொண்டு போனால் பெண்ணுக்கு மாப்பிள்ளை பிடிக்கும்,
மயிலிறகும் புல்லாங்குழலை எடுத்துகிட்டு போனால் மாப்பிள்ளைக்கு பொண்ணை பிடிக்கும். இதெல்லாம் ஆதி காலத்தில் எவ்வளோ அற்புதமான விஷயங்களை வச்சுக்கிறாங்க. இதுக்கு எந்த செலவுமே இல்லைங்க. அதனால தான் அந்த காலத்தில் குருவாயூர் தண்ணி லெவல் தவழ்கின்றவன், குழந்தை தன்மையாக இருக்கிறவர் குடும்பஸ்தராகிறது கண்ணன் தான். அதனால தான் ரோகிணி நட்சத்திரத்தில் கண்ணன் பிறந்தார். அந்த ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்ததுனால அவர் வந்ததுக்கப்புறம் வீடு வாகன சொத்து எல்லாமே சேரும். அந்த குழந்தைகள் பிறந்ததுக்கப்புறம், ஏன்னா பிறந்தது சந்திரன் திசை, சந்திரன் என்பது தாய், அந்த தாயுடைய அம்சமும் அந்த ரோகிணி நட்சத்திர கண்ணனுடைய அம்சமும் அந்த வீட்டில் வந்தாச்சுன்னா சொத்து நம்மளுக்கு கூடும். அப்போது முன்னோர்கள் அந்த காலத்தில் என்ன பண்ணி வச்சுருக்காங்கன்னா, அஷ்டமிங்கிறது 8ஆவதாக வச்சுருக்காங்க. ஒரு மனிதனுடைய ஆயுள் மரண பயம் ஏதாவது இருந்தால் நீங்கள் கண்ணன் கோவிலுக்கு குருவாயூர் போகாமல், அவ்வளவு தூரம் போக முடியலன்னு கூட ஒரு ராதை கண்ணன் கண்ணனுடைய கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வந்தால் கண்டிப்பாக உங்களுடைய மரண பயம் நீங்கும். இன்னொரு விஷயம் பாருங்கள், 8ஆவது பிறந்தவர் தான் கண்ணன். 8ஆவது பிறந்தார். யாராவது 8ஆவது குழந்தையாக பிறந்தாங்கன்னா அவங்க கிருஷ்ணருடைய கோயிலில் போய் கிருஷ்ணருக்கு அபிஷேகம் பண்ணி பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்தால் அவங்க எட்டி பார்த்த இடமெல்லாம் கோபுரமாக மாறுமா. அப்போ நீங்கள் அந்த கோயிலில் போய் அந்த இடத்துக்கு நீங்கள் போகணும். உங்கள் ஜாதகத்தில் இந்த பவரெல்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்போ தேய்பிறை அஷ்டமியில் யாராவது பிறந்தால் காலபைரவருக்கு உணவு கொடுக்கணும். அவங்களோட முன்னோர்களை ஆசீர்வாதம் பண்ணுற மாதிரி. எங்கேயாவது உங்களுக்கு ஒன்று தெரியுமா, கோயிலில் காலபைரவரை கொண்டு வந்து ஒரு இடத்துல வச்சுருப்பாங்க. எல்லா கோவிலையும் முன்னோர்கள் சாமி கும்பிட்டு போட்டு வந்து காலபைரவர்கிட்ட வந்து முன்னாடி உட்காந்துருவாங்க. நாம் என்ன பண்ணுவோன்னா கோவிலில் போய் கொடிமரத்தடியிலையோ இல்லது ஓரமாக போய் உட்காருவோம். அப்படி உட்காராமல் காலபைரவரை பார்த்து நீங்கள் அந்த கோவில் முன்னாடி உட்கார்ந்தீங்கன்னா உங்கள் தலையெழுத்தை கால நிர்ணயம் பண்ணி சரி பண்ணி கொடுப்பாரா காலபைரவர். அதனால தான் காலபைரவர் இருக்கக்கூடிய கோவிலில் உங்கள் ஜாதகம் வேலை செய்யும். இதை நம்ம தெரிஞ்சு நீங்கள் சில கோயிலுக்கு போகணும். நிறைய கோவிலில் காலபைரவர் இருக்காது, ஆனால் சில கோயிலில் காலபைரவர் இருக்கும். அப்போ அந்த கோயிலை கணக்கெடுக்கிற மாதிரி நம்ம சாஸ்திரத்தில் நம்ம தலையெழுத்தை கணக்கெடுப்பாரா. இதெல்லாம் பாருங்கள், மிராக்கலாக இருக்கா இல்லையா. இந்த காலபைரவர் என்ன நட்சத்திரம்னு சொல்லுங்கள். அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் தான் ஆணுடைய காலபைரவரும் பெண்ணுடைய காலபைரவர். அப்போ திருவாதிரை நட்சத்திரத்தில் ஆண், அதாவது திருவாதிரை நட்சத்திரத்தில் பஞ்சாங்கத்தில் போய் பார்த்தீங்கன்னா அந்த காலபைரவருங்கிறது திருவாதிரை நட்சத்திரத்துக்கு தான் அது வரும். மூல நட்சத்திரத்தில் பிறந்தது பெண் காலபைரவர், திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தது ஆண் காலபைரவர். இது நீங்கள் ரெண்டே தெரிஞ்சுக்கணும். ஆண் காலபைரவருங்கிறது திருவாதிரை நட்சத்திரம், பெண் காலபைரவருங்கிறது மூல நட்சத்திரம். அப்போது திருவாதிரை நட்சத்திரத்தில் ஒருத்தர் அந்த பிறந்தால் ஆறாவது ஒருத்தர் சத்தியத்துக்கு கட்டுப்பட்ட மாதிரி ஒருத்தர் பிறவி எடுத்திருப்பார். அஷ்டமி திதியும் திருவாதிரை நட்சத்திரம் சேர்ந்திருப்பார். அவர் அவங்களோட வம்ச காலபைரவர் கோயில் கட்டி வச்சுட்டு போவாங்க. எப்படி இந்த விஷயங்களெல்லாம் யார் காலபைரவர் அவர் சம்மந்தமே இருக்காது. அவர் வீட்டில் போய் ஐயா நீங்கள் ஒரு காலபைரவர் சிலை ஒன்று செஞ்சு கொடுத்துருங்க அப்படிம்பார். அந்த குடும்பத்தை விசாரித்து பார்த்தீங்கன்னா அங்கே திருவாதிரை நட்சத்திரமும் மூல நட்சத்திரமும் அந்த குடும்பத்தில் இருக்கும். அதுபோக அந்த காலபைரவரை அதை செய்யறதுக்கு அவர் தான் தகுதி உள்ளவராக இருப்பார். அந்த வீட்டில் அஷ்டமியில் யாராவது ஒருத்தர் பிறந்திருப்பாங்க. எல்லாமே அந்த கிரகம்தான். பாருங்கள், இது எல்லாமே சயின்டிஃபிக்காக அந்த காலத்தில் முன்னோர்கள் அழகாக வகுத்து வச்சுட்டு போயிருக்காங்க. இதை எடுத்து லட்டாட்டு இன்றைக்கி சாப்பிட்டுக்கலாம். இன்றைக்கி ஜோதிடத்தில் தமிழில் ஒரு ஜோசியம் கிடச்சது, இந்த ஜோதிடம் கிடச்சது உலகத்துக்கு ஒரு பெரிய நன்மை. இத்தனை கோயில் 4000 கோயில் வரலாறு பெற்ற ஸ்தலங்களில் அப்போ எத்தனை காலபைரவர் நம்மளை காலத்தை காப்பாற்றிட்டு இருக்கிறாருன்னு பாருங்கள். இந்த உலகத்தில் எங்கேயுமே ஒரு எந்த இடர்பாடு இல்லாமல் புண்ணியமான ஆத்மாக்கள் எல்லாம் நம்ம தமிழ் மண்ணில் தான் ஜீவசமாதி ஆகியிருக்காங்க. நம்ம சித்தர்களுடைய பாரம்பரிய வாரிசுகள் முன்னோர்கள் எல்லாம் இந்த மண்ணில் தான் இருக்காங்க. நம்ம வாழ்ந்த வாழ்க்கையில் நம்மளோட பிறப்பும் பாருங்கள் இந்த புண்ணிய மண்ணில் தான், நம்ம தாய் மண்ணில் தான் பிறந்திருக்கோம். அப்போ இத்தனை சித்தர்களும் 18 சித்தர்களும் 33 கோடி தேவர்களும் 4000 எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களாம். 4000 எண்ணாயிரம் கோடி ரிஷிமார்களும் 33 கோடி தேவர்களும் 18 சித்தர்களும் வாழ்ந்த பூமி தான் நம்ம தமிழ் தாய் மண். எப்படின்னு பாருங்கள் ஐயா. இந்த தகவல்கள்லாம் கேட்க கேட்க எங்களுக்கு என்ன சொல்கிறது, மெய்சில் இருக்குதுன்னே சொல்லலாம். உண்மை. அதாவது இப்போ அஷ்டமி திதியில் பிறந்தாங்க அப்படின்றத பற்றி சொன்னீங்க. அஷ்டமி நவமி அப்படின்னாலுமே அந்த நாட்களில் நம்ம எந்த ஒரு நல்ல காரியமும் தொடங்கக்கூடாது அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் உண்மைங்களா? இந்த மாதிரியான ஒரு இது அஷ்டமி திதியில் பிறந்தவங்களுக்கும் அதுக்கும் என்ன தொடர்பு? அவங்களுக்கு அதுக்கான சவால்கள் ஏதாவது இருக்குங்களா? ரொம்ப நல்ல கேள்விங்க. அதாவது தேய்பிறை அஷ்டமியில் காலபைரவருக்கு எத்தனையோ அபிஷேகங்கள் பூஜைகள் பண்ணுவாங்க.
இதில் என்ன ஒரு பெரிய ஒரு யோகம்னு கேட்டிங்கன்னா, அந்த தேய்பிறை அஷ்டமி அன்னைக்கு மட்டும் காலபைரவருக்கு ஒரு சிறந்த நாள். அப்போது இந்த ஒரு பெரிய விஷயத்தில் என்னென்னா, அஷ்டமி அன்னைக்கு ஆகாது, அஷ்டமி அன்னைக்கு எந்த காரியம் செய்யக்கூடாதும்பாங்க. அதில் ஒரு ரகசியமான விஷயத்தை இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லிடுறேன். இது உலகத்துக்கு போய் சேரணும். மிகப்பெரிய கோடீஸ்வரர்கள், மிகப்பெரிய சக்தி வாய்ந்த மனிதர்கள் எல்லாம் இந்த உலகத்தில் பெரிய பெரிய ப்ராஜெக்டு, பெரிய பெரிய மில்லு, பெரிய பெரிய ஓனர்ஸுகள் அத்தனை பேரும் பூஜை தொடங்கினா அஷ்டமியில் தான் தொடங்குவாங்க. ஏன்னா அஷ்டமி யாருன்னு கேட்டிங்கன்னா, அந்த கண்ணன் பிறந்தார். கண்ணனுடைய நட்சத்திரம் எதுன்னா ரோகிணி. ரோகிணி நட்சத்திரம் அது சந்திரன் உச்சமான இடம் எதுன்னு கேட்டால் காலச்சக்கரத்துக்கு சுக்கரனோட வீடு. இந்த சுக்கரன் யாருன்னு கேட்டிங்கன்னா பணம். இந்த செல்வமும் புகழும் வேணுங்கிறதுக்காக அந்த ரிஷபத்தில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய சக்தி பணம் சம்பாரிச்சிட்டா பேரை சம்பாரிச்சிடலாம், பேரை சம்பாரிச்சிட்டா பணத்தை சம்பாரிச்சிடலாம். இந்த ரெண்டும் ஒரே இடத்துல ஐக்கியமான இடம் எதுன்னு கேட்டால் ரிஷபராசி தான். அதனால தான் ரிஷபத்துக்குள்ளே சுக்கரனோட வீடு இருக்கிறனால அங்கே கண்ணன் பிறந்த ரோகிணி வந்து அதுக்குள்ளே தான் இருக்குது. சுக்கரன் என்பது மிகப்பெரிய பணம். இந்த பணம் செல்வமும் எங்கே இருக்குதுன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. அதனால தான் ரொம்ப விவரசாலியாக இருக்கிறவங்க கொஞ்சம் பெரிய பெரிய மகான்கள்கிட்ட ஜோதிடர்கள்கிட்ட தெரிஞ்சு அஷ்டமி அன்னைக்கு பாலக்கால் போடுவாங்க, அஷ்டமி அன்னைக்கு பூஜை போடுவாங்க. அன்னைக்கு பாருங்கள், அது பூஜை போட்ட நாளில் இருந்து காசு பணம் பேரு புகழ் கொட்டும். இந்த ரகசியம் வந்து உங்களுக்கு தெரியணும். சில பேர்கள் வந்து அந்த காலத்தில் அஷ்டமி அன்னைக்கு எதையும் செய்யக்கூடாதுன்னு அது 8வது திதி அப்படின்னு நினச்சி சொல்லி வச்சுருப்பாங்க. அஷ்டமி அன்னைக்கு உங்களுடைய கால நிர்ணயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய நாள் தான் அஷ்டமி. ஒவ்வொரு மாதமும் 2 அஷ்டமி வரும். தேய்பிறை அஷ்டமி வரும், வளர்பிறை அஷ்டமி வரும். இந்த அஷ்டமின்னு சொல்கிறீங்களே, அது என்ன மீ அப்படின்னா, நாளுக்கு பேர் தமிழ் வார்த்தை வந்து மீ, அதனால 8வது நாளுங்கிறத அஷ்டமின்னு சொல்கிறாங்க. அப்போ நவமீன்னு சொல்கிறீங்க, தசமீன்னு சொல்கிறீங்க, அதாவது அந்த நாளைத்தான் மீன்னு சொல்கிறீங்க. இந்த மீங்கிற ஒரே வார்த்தையில் ஒரு நாளே உள்ளே அடங்கியிருக்குது பாருங்கள். அந்த பிரதமை துதிகை சதுர்த்தி எல்லாம் சொல்லுவாங்க. அஷ்டமி நவமி தசமி இதெல்லாம் வர்றது பார்த்திங்கன்னா அந்த மீன் தான் வரும். அப்போ 8வது நாள் வரும்போது அந்த காலத்தில் கணக்கு எடுத்துக்க மாட்டாங்க. அஷ்டமி வந்துருச்சா இன்றைக்கி 8வது நாளுப்பா, நவமி வந்துருச்சா இன்றைக்கி 9வது நாள் போயிட்டுருக்குது. இதுதான் அந்த காலத்தில் தமிழ் பஞ்சாங்கங்கள் வெளியே வராத காலத்தில் இன்றைக்கி பிரதமையா, அப்போ அமாவாசை முடிஞ்சு முத நாள், அப்போ மறுபடியும் ஒரு பிரதமையா வளர்புறையா, அப்போ தேய்புறையா, பௌர்ணமி முடிஞ்சு முதல் நாள் பிரதமை, முதல் நாள் வந்திருக்குது, முதல் நாள் இன்றைக்கி செய்யாதீங்க 2வது நாள் செய்யுங்கம்பாங்க. அப்போ அந்த பிரதமைங்கிறத வந்து கண்ணு தெரியாத நாள்னு சொல்லி வச்சாங்க. அந்த கண்ணு தெரியாத நாள் என்ன, நேத்திரம் இல்லாத நாள், ஜீவன் இல்லாத நாள் வந்து பிரதமை. இந்த நாளில் ஏன் செய்யக்கூடாதுன்னா, இந்த நேத்திரம் ஜீவனும் இல்லாத நாள், உயிர் இல்லாத நாள், அதனால் இந்த பூமியில் உயிரோட்டம் கம்மியாக இருக்கிறனால அன்னைக்கு வந்து நீங்கள் ஆஸ்பத்திரி கூட்டிகிட்டு போகாதீங்க, இதெல்லாம் சொல்லி வச்சாங்க. மருந்து சாப்பிடாதீங்க, படுக்கையில் போய் முதன்னு பெட்டில் சேர்த்துறத பிரதமை அன்னைக்கு சேர்த்தாதீங்க, நேத்திரமும் ஜீவன் இல்லாத நாள், உயிர் இல்லாத நாள் கொண்டு போய் உயிரை காப்பாற்றாதீங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சாங்க. எப்படியெல்லாம் அந்த காலத்தில் சொல்லிக்கிறாங்க பாருங்க. மேல் நோக்கு நாள், கீழ் நோக்கு நாள், சமநோக்கு நாள், இதெல்லாம் எங்கேருந்து வருது? மேல் நோக்கு நாளில் விவசாயம் பண்ணுறதா இருந்துச்சுன்னா வெண்டிக்காய், அதாவது வெண்டிக்காய்னு சொல்லுவாங்க, வெண்டங்காய் வெண்டிக்காய், மேல் நோக்கு நாளில் அந்த வெண்டிக்காய் வானத்தை பார்த்து நிற்கும். அப்போ மேல் நோக்கு நாளில் வெண்டிக்காய் விதையை எடுத்து அந்த வெண்டங்காய் விதையை எடுத்து போட்டால், மேல் நோக்கு நாள் போட்டால் அந்த விவசாயம் நல்லா இருக்குமா. கீழ் நோக்கு நாளில் சேனக்கிழங்கு, உருளைக்கிழங்கு, பீட்ரூட் எல்லாம் மண்ணுக்கு மேலெல்லாம் மண்ணுக்குள்ளேயே விளைஞ்சு நிற்கும். அதை கீழ் நோக்கு நாள்னு சொன்னாங்க. சமநோக்கு நாள் ஏன் சொன்னாங்க? பூசணிக்காய், பெரிய பூசணிக்காய் காம்பு தச்சோடு தான் இருக்குது. இதை கூட மரத்தில் தொங்கிட்டால் பூசணிக்காய் வளர அந்து விழுந்துடும். அதனால் அந்த காலத்தில் பூ சனி அதையெல்லாம் வந்து சமநோக்கு நாள்னு வச்சாங்க. முன்னோர்கள் எல்லாமே விதைக்கிறதுலேருந்து அறுவடை பண்ண வரைக்கும் இந்த பிரபஞ்ச சக்தியை வச்சு தான் விவசாயம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாமே ஆதி காலத்தில் முன்னோர்கள் கிடைச்ச வரப்பிரசாதம் தானே. இதை நம்ம தெரிஞ்சுக்கணுமில்ல, அதில் கிடைக்கிறதா அஷ்டமி. அப்போ 8வது நாள் நம்ம ஜாதகத்தில் நம்ம முன்னோர்கள் வாழ்ந்த நாள் அஷ்டமி தான். அதனால தான் அந்த காலத்தில் அஷ்டமி அன்னைக்கு அந்த கண்ணனுடைய கிருஷ்ணருடைய கோவிலில் போய் விளக்கு போட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டா அவங்களுக்கு அது கிடைக்குமா. இன்னொன்று தெரியுமா உங்களுக்கு?
கண்ணன் புல்லாங்குழலும் மயிலரகும் தலையில் தான் வச்சுருந்தாரு, கையில் புல்லாங்குழல் வச்சாருன்னு நீங்கள் நினைக்காதீங்க. அஷ்டமியில் யாராவது பிறந்தாங்கன்னா அவங்க வீட்டில் மயிலரகும் புல்லாங்குழலும் வீட்டில் பூஜையில் வச்சாலே கண்ணன் அங்கே வந்துடுவார். ஒரு பெண் வந்து அஷ்டமியில் பிறந்துருச்சுன்னா மாதம் அந்த அஷ்டமி வர்ற அன்னைக்கு ஒரு மண் பானையில் ஒரு வெண்ணெய் எடுத்து நிறச்சி நீங்கள் பூஜை அறையில் வைங்க. கண்ணன் படத்தை அங்கே வைங்க. வெண்ணெய் எடுத்து கண்ணன் சாப்பிட்ற மாதிரி வைங்க. உங்கள் ஜாதகத்தில் அன்னையிலேருந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் வரும். இப்படியெல்லாம் ஜாதகத்தில் முன்னோர்கள் ஆதி காலத்தில் இதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்காங்க. நம்ம எடுக்க தெரிஞ்சதுன்னா எடுத்துக்கலாம். அந்த காலத்தில் மண்கலயத்தை ஏன் வச்சாங்க? அந்த காலத்தில் எல்லாமே 3 தொழில் தான் இந்த உலகத்தில் இருந்தது. இன்றைக்கி 1,00,000 தொழில் இருக்குதுங்க. அந்த காலத்தில் 3 தொழில் தான் இருந்துச்சு. என்ன தொழில்னு சொல்லுங்கள்? 3 தொழிலை தவிர இந்த உலகத்தில் எந்த தொழிலும் பிறக்கலை. ஒன்று விவசாயம் செய்வாங்க. அந்த விவசாயம் பண்ணி சாப்பிட்றதுக்கு மண்பானை செய்வாங்க. நம்ம உடம்புடைய மானத்தை மறைக்கிறதுக்கு வஸ்திரம் துணி வந்து நெஞ்சாங்க. இந்த 3 தொழிலையும் எளிமையாக வாழ்ந்தாங்க. ஆதி காலத்தில் எளிமையாக போனாங்க. இதில் எந்த மாற்றமும் இல்லை. இதுக்கப்புறம் வேறு தொழில் பிறக்கவே இல்லை. உலோகம் பிறந்ததுக்கப்புறம் இந்த உலகத்தில் எத்தனையோ விஷயங்கள் கிடச்சிது. ஆனால் அந்த காலத்தில் 3 தொழில் இருந்துச்சு. இன்றைக்கி 3,00,000 தொழில் இருக்குது. அப்போ எவ்வளோ உற்பத்தி ஆகியிருக்குன்னு பாருங்கள். அறிவு பிறந்து வருது. அதனால தான் கண்ணன் என்றைக்குமே புத்திசாலியாக இருப்பார்னு சொல்லுவாங்க. ரோகிணி நட்சத்திரம் எல்லோருக்கும் நல்லவர், மற்றவங்களுக்கு தான் பிரச்சனை. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர் விஷயத்தில் அவர் கரெக்டாக இருப்பார். நீங்கள் நல்லா யோசிங்க. யாராவது ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தால் அவர் வேலையை மட்டும் அவர் செஞ்சுட்டு இருப்பாருங்க. அவர் யாரை பற்றியும் கண்டுக்க மாட்டார். அவர் வாட்டுக்கு போவார், அவர் வாட்டுக்கு வருவார். அவருக்கு என்னென்னமெல்லாம் அடிப்படை தேவைகள் இருக்குதோ அதை அவர் அழகாக செஞ்சு வச்சுட்டு அதுக்கப்புறம்தான் உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு அடுத்த ஸ்டெப்புக்கு வருவார். அது வரைக்கும் அவர் மாதிரி அவருக்கு தேவையானதை சேர்த்து வைக்க 27 நட்சத்திரத்தில் எந்த நட்சத்திரமே கொடுப்பனை இல்லை. ரோகிணி நட்சத்திரம் மட்டும் அவரோட வேலையை முடிக்காமல் இன்னொரு இடத்துக்கு வரமாட்டார். அப்படின்னு என்னங்க, ஒரு காரியத்தை நினச்சிட்டால் அவர் சாதிக்க பிறந்தவர். அவர் தான் கோகுல கண்ணன் என்று சொல்லி இந்த ஜோதிடத்தில் ஒரு பெரிய விஷயத்தை உங்களுக்கு இன்றைக்கி சமர்ப்பணம் செஞ்சுருக்கேன். அருமை ஐயா. அதாவது நேரம் போனதே தெரியல. நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதியை உங்களை எப்படி சந்திக்கிறது, அதோட இல்லாமல் நம்ம ஆதிகால பரிகாரங்கள் புத்தகங்கள் குறித்தும் ஒரு சில வார்த்தைகள் சொல்லி நிறைவு பண்ணணும். சரி, ரொம்ப சந்தோஷம். இந்த ஆதிகால பரிகாரம் புத்தகம் ஒரு உயிருள்ள புத்தகமாக இந்த உலகத்துக்கு எல்லா வீடாக போய் சேருது. இதில் ஜோதிடம், பிரசன்னம் எல்லாமே அமைச்சிருக்கோம். இந்த புத்தகத்தில் பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தேவையான ஆதிகால பரிகாரம் இருக்குது. இந்த புத்தகம் வந்து கீழே போயிட்டு இருக்கிற நம்பர் கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன்லேயே புக்கு வந்து 2 நாள் உங்கள் கையில் கிடச்சிரும். இது இல்லாமல் நம்ம ஜோதிடம், பிரசனம் எல்லாமே பார்க்குறோம். சென்னையில் வடபழனியில் முருகர் கோயில் பக்கத்துலேயே தெப்பக்குளம் இருக்குது. அந்த வாசலே நம்ம ஜோதிட அலுவலகம் இருக்குது. சனிக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை, திங்கக்கிழமை நம்ம ஜோதிடம் பார்க்குறோம். மற்ற தினங்கள் திருப்பூரில் பார்க்குறோம். வள்ளுவர் வாக்குன்னு ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கோம். அந்த சேனலில் பார்த்தீங்கன்னா ஆதிகால முன்னோர்கள் வாழ்ந்த ஆதிகால பரிகாரங்கள் எல்லாம் அதில் கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா அந்த விஷயங்கள் கிடைக்கும். இது இல்லாமல் நம்ம தொழிலுக்காக நல்லா இருக்கிறதுக்கு, திருமணம் ஆகிறதுக்கு, வாழ்க்கையில் பெரிய அசுர வளர்ச்சிகள் வர்றதுக்கு திருச்செந்தூர், ராமேஸ்வரம், காசி எல்லாமே அழைச்சிட்டு போய் புண்ணியத்தை வாங்கி கொடுக்குறோம். எல்லாத்துக்குமே முழு விவரம் தெரிஞ்சுக்கிறதுக்கு கீழே போயிட்டு இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணுங்கள் என்று சொல்லி பாரம்பரிய திருவள்ளுவர் குல வம்சம் பிரசன்ன ஜோதிடர் சுப மாரிமுத்து வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நன்றி, வணக்கம். வந்து பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி, வணக்கம். இந்நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கும் அத்துணை பேருக்கும் இந்நாள் இனிய நாளாக அமையட்டும். புது யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள். நீங்கள் காண தவறிய நிகழ்ச்சிகளை புது யுகத்தின் சமூக வலைதளங்களில் காண மறவாதீர்கள். மீண்டும் மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.